அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் டிஸ்பிளேல தெரியறதுல உங்க ராசியை நீங்க தொட்டீங்கன்னா நீங்க யாரு, நீங்க எப்படிப்பட்டவங்க, உங்க லைஃப்ல என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும், உங்க கேரக்டர் என்ன, இந்த மாதிரி விஷயங்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நாம பார்க்க போறோம். 3 ராசிக்காரர்களுக்குமே தனித்தனியா விளக்கம் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி டைமிங் கொடுத்துருக்கோம். உங்க ராசிக்கான டைமிங்கை நீங்க தொட்டீங்கன்னா டைரக்டா உங்க ராசிக்கான பலன்கள் பிளே ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், ஆயில்யம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி. கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான். ஒரு ஜாதகத்துல கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிற ராசின்னா அது கடகராசி அன்பர்களா தான் இருக்கும். அவங்களுக்கு தான் அந்த தகுதி இருக்கும். மற்றற்ற மகிழ்ச்சி அடுத்தவங்களுக்கு கொடுத்து அதை அனுபவித்து வேடிக்கை பார்க்கும் அமைப்புள்ள ராசியும் கடகராசி தான். அதே கடகராசி நேயர்கள் வைகாசி, ஆவணி, தை இந்த 3 மாதங்கள்ல பிறந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க ரிஷப லக்னமோ, துலாம் லக்னமோ, மகர லக்னமாவோ இருந்து குரு பகவான் இதே சொந்த கடகத்திலேயோ அல்லது மீனத்திலேயோ இருந்தா வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தின் உச்சிக்கு செல்லக்கூடிய ராசியும் இந்த கடகராசி தான். கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எண்ண ஓட்டங்கள் வித்தியாசமா இருக்கும். அதிகமான சிந்தனைகள் உள்ள ராசி இந்த கடகராசி தான். தாயின் பரிபூரண அருள் பெற்ற ராசி கடகராசி. தாயின் மேல் அதிகமா பாசம் வைக்கக்கூடிய ராசி கடகராசி. அவங்க அம்மா என்ன விதமான பிரச்சனைகள் பண்ணாலும் பரவாயில்ல, என்ன விஷயமா பேசினாலும் பரவாயில்ல, மனசுல பட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் விட்டு கொடுக்காம தாய்க்காக செய்து முடிக்கக்கூடிய அமைப்புள்ள ராசி இந்த கடகராசி. குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசி இந்த கடகராசி. கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். கடகராசியில பிறந்தது வேணா சாபக்கேடுன்னு நீங்க நினைச்சிருக்கலாம், ஆனா அது தவறு. கடகராசியில பிறந்தது மகத்துவமான ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய ஆசிரியர்கள் யாரா இருப்பாங்கன்னா கடகராசி அன்பர்களா தான் இருப்பாங்க. இப்போதைக்கு கடகராசி அன்பர்களுக்கு உடல் சம்பந்தமான உபாதைகள் அதிகம் இருக்கலாம். ஆனா இந்த அனைத்தும் கோச்சாரத்துல ஏற்படக்கூடிய கண்டக சனி அதுதான் முக்கிய காரணமே தவிர மற்ற ஒண்ணுமே கிடையாது. மற்றற்ற மகிழ்ச்சிய அடுத்தவங்க கிட்ட கொடுத்து அடுத்தவங்களுடைய வாழ்க்கைய முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய ராசி இந்த கடகராசி. நல்ல வேகமும் விவேகமும் அதிகமா இருக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம், கடகராசி அன்பர்களுக்கு 2ஆம் வீடு சிம்ம வீடு. இது சூரியனுடைய வீடு. சோ கடகராசி அன்பர்கள் குடும்பத்துல இவங்க வச்சதுதான் சட்டம் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி 3ஆம் வீடு கன்னி வீடு, இதோடைய அதிபதி புதன். சோ கடகராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா கொஞ்சம் புத்திசாலியா இருப்பாங்க. கடகராசிக்கு 4ஆம் வீடு துலாம் வீடு, இது சுக்கிரனுடைய வீடு. இவங்களுக்கு தாய் மேல பற்று அதிகம் இருக்கும், தாய்க்கும் இவங்க மேல பற்று அதிகம் இருக்கும். இருவருமே விட்டு கொடுக்காமலே இருப்பாங்க. உலகத்துல ரொம்ப பெஸ்டான மதர், பெஸ்டான ஒரு பொண்ணு, பெஸ்டான பையன் அப்படின்னா அது கடகராசியும் துலாம் ராசியும் சேர்ந்த கலவையா இருக்கும். இதை வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், கடகராசியிலிருந்து 4ஆம் வீட்டில் சூரியன் நீச்சம். அப்போ கடகராசி அன்பர்கள் அம்மாவாவோ இல்ல பொண்ணாவோ இருந்தா அம்மா பேச்ச கேட்கவே மாட்டாங்க. பாசம் இருக்கும் ஆனா கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி கடகராசி என்பர்களுக்கு 5ஆம் வீடு விருச்சக வீடு, இது செவ்வாயுடைய வீடு. சோ 5ஆம் வீட்டில் இருக்கும் செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல உங்க சுயஜாதகத்திலையுமே கூட செவ்வாய் இருந்தா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உடல்நல தொந்தரவுகள் வரும். கடகராசி என்பர்களுக்கு உடல்நல தொந்தரவுகள் இல்லாம இருக்கவே இருக்காது. கடகராசிக்கு 6ஆம் வீட்டு அதிபதி குரு பகவான். தனுசு ராசி இது. கடகராசி என்பர்கள் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் நலத்திலையும் சரி, வெளியில பேசும் ஒவ்வொரு வார்த்தையிலும் சரி சற்று கவனம் அதிகமா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா மறைமுக எதிரிகள் எங்க இருப்பாங்கன்னா வேலை பார்க்கும் இடத்திலேயே தான் உங்களுக்கு இருப்பாங்க. உங்களை எப்படி மாட்டி விடலாம், எப்படி பிரச்சனையை கொண்டு வரலாம், என்னென்ன செய்யலாங்கிற ஒரு யோசனை அதிகமாவே இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி மகரம், சனி பகவானுடைய வீடு. நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இங்க சனி பகவானுடைய பலம், அதே மாதிரி செவ்வாயும் இங்க பலம் உச்சம் அடைகிறார். அப்ப என்ன ஆகும்னா கடகராசி அன்பர்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி சனி பகவானா இருக்கிறதுனால உடன் இருக்கவங்க, அதாவது கணவனுக்கோ மனைவிக்கோ ஆயுள் பலம்ங்கிறது அதிகம் இருக்கும். கடகராசி
அன்பர்களுக்கு செவ்வாயும் பலமா இருக்கிறதுனால கலத்திரஸ்தானத்துல நல்லா பார்த்துக்கிறவங்க உங்களுக்கு கணவனாவோ மனைவியாவோ அமைவாங்க. சொந்த வீடு இருக்கிறவங்கள தான் மோஸ்ட்லி கடகராசி அன்பர்கள் கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க. கடகராசி அன்பர்கள் போய் சொந்த வீடோ சொந்தமா நிலமோ வாங்கணுங்கிற உள் எண்ணம் அதிகமா இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு 8ஆம் வீடு எதுன்னா சனி பகவானுடைய வீடு கும்பம். சோ கடகராசி அன்பர்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே அவங்களுடைய ஆயுளை அதிகரிப்பாங்க. இப்போ நீங்க ஆணா இருந்தா உங்களுடைய மனைவிக்கு ஆயுள் பலம் அதிகமாகும். நீங்க பெண்ணா இருந்தா உங்களுடைய கணவனுக்கு ஆயுள் பலம் அதிகரிக்கும். எப்படி பார்த்தாலும் கடகராசி அன்பர்கள் ஆபத்திலிருந்து காக்கிறவங்கன்னே சொல்லலாம். நம்ம ஆயுளையே காப்பாற்றக்கூடியவங்கன்னு சொல்லலாம். கடகராசிக்கு 9ஆம் வீடு குரு பகவானுடைய வீடு, மீன வீடு. சோ கடகராசி அன்பர்கள் என்ன செய்வாங்கன்னு பார்த்தா தந்தைக்கு உபதேசம் செய்யக்கூடிய நபர்களா இருப்பாங்க. தந்தைக்கே உபதேசம் செய்யும் நபர்கள்னா ஈசனுக்கு முருகன் எப்படியோ அப்படி தவறான உபதேசம் செய்ய மாட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கை என்ன, படிப்பு என்ன, தான் என்ன கத்துக்கிட்டோம், தான் என்ன செஞ்சா பெஸ்ட்னு சொல்வாங்க. எந்த விதத்துல பார்த்தாலுமே இவங்க உச்சமான நல்லவர்களா இருப்பாங்க. இன்னமும் ஒரு விஷயம், இதை நீங்க செக் பண்ணி பாருங்க. மீனத்துல சுக்கிரன் உச்சம். அப்போ தந்தைக்கு செல்வத்தை வழங்கக்கூடிய ஆளா இவங்க இருப்பாங்க. இப்போ கடகராசியில பெண் பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்பாவுடைய வாழ்க்கை தரம் பயங்கரமா உயரும். ஒரு கடகராசியில ஆண் பிறக்கிறாங்க அப்படின்னா அந்த ஆண் அவங்க தந்தைக்கும் என்ன அளவுக்கு அவங்களால உதவி செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. கடகம் சாதாரண ராசி இல்ல, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கடகத்தின் 10ஆம் வீடு யாருன்னு பாத்தீங்கன்னா மேஷம். இங்க யாரு பலம்னா சூரியனும் பலம், செவ்வாயும் பலம். வேலை செய்யற விஷயத்தினால மட்டும்தான் இவங்க உடல் நலம் வீணா போகுமே தவிர வேலை வேலை வேலைன்னு செஞ்சு உடம்ப கெடுத்துப்பாங்களே தவிர வேற எந்த பிரச்சனையும் இருக்காது. சூரியன் இங்க உச்சம். சூரியன் உச்சம் வேலை செய்யும் இடத்துல இவங்க தான் ராஜாவா இருப்பாங்க. இவங்க சொல்ற பணிகளை தான் மற்றவங்க செய்வாங்க. கண்ணை மூடிக்கிட்டு இவங்க அடுத்த லெவலுக்கு முன்னேறுவாங்க. அந்த அமைப்பு இவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி கடகத்துக்கு 11ஆம் வீடு ரிஷப வீடு. இங்க யாரு பலம்னு பாத்தீங்கன்னா சந்திரன் பலம், சுக்கிரனுடைய வீடு. சந்திர பகவான் பலம் பெறுவதனால இவங்க என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய செயலையும் இவங்களுடைய ஆக்டிவ்னஸையும் மற்றவங்க பாராட்டுற அளவுக்கு இருக்கும். குடும்பத்தை முன்னேற்றும் அளவுக்கு தான் இவங்களுடைய செயல்கள், ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே இருக்கும். வீட்டுல எந்த விஷயங்கள் செஞ்சாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். வீட்டுக்காக எது செஞ்சா நல்லது, எதை நம்ம பண்ணலாம், எது வாழ்க்கைக்கு ரொம்ப உகந்தது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து பண்ணுவாங்க. நம்ம என்ன செஞ்சா நம்ம ஃபேமிலி டெவலப் ஆகும் அப்படின்னு கரெக்டா பிடிச்சு கொண்டு போறவங்க யாருன்னா இந்த கடகராசி அன்பர்கள் தான். ஒரு வீட்டின் லாபம் கடகராசி அன்பர்கள், ஒரு வீட்டின் அதிர்ஷ்டம் கடகராசி அன்பர்கள், ஒரு வீட்டின் நம்பிக்கை கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய 12ஆம் வீடு எதுனா புதனுடைய வீடு மிதுனம். நீங்க செலவு பண்ணா கூட அது நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும். காரணம் இல்லாம நீங்க செலவு பண்ண மாட்டீங்க. யோசனையும் விவேகமும் அதிகமா உடைய ராசி இந்த கடகராசி. சுபவிரயம் வேணா பண்ணுவீங்களே தவிர ஒரு வீட்டை சரிச்சு விட்டுற மாட்டீங்க. ரொம்ப யோசிச்சு முடிவெடுத்தாலுமே வாழ்க்கையில நல்லதொரு ஆழமான சிந்தனை உடையவங்க யாருன்னா கடகராசி என்பர்கள். தனக்கு மூத்தவங்க தன்னை உதறிவிட்டாலும் ஹெல்ப் பண்ணலனாலுமே அவங்களுக்கு உறுதுணையா இருந்து அவங்களுக்கு நல்ல அட்வைஸ் பண்றது யாருன்னா இந்த கடகராசி அன்பர்கள் தான். உண்மையாவே 12 கட்டத்தையும் சர்ச் பண்ணி பார்த்தா கடகராசி மாதிரி பெஸ்டான ஒரு ராசி கிடையவே கிடையாது. அவ்வளவு ஒரு பர்ஃபெக்டான ராசி. என்ன ஒரே ஒரு விஷயம், நான் நல்லவனா இருந்தா நீயும் நல்லவனா இருக்கணும், நான் அக்கறை காட்டுறேன்னா நீயும் அக்கறை காட்டணும், நான் எப்படி உனக்கு முன்னுரிமை கொடுக்கறனோ, நான் எப்படி அதிகமா திங்க் பண்றனோ அதே மாதிரி நீயும் இரு அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான் அவங்க மைனஸ். மற்றபடி கடகராசி எப்பவுமே பிளஸ் தான். அடுத்த வீடியோல உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணலாம், எந்த கோவிலுக்கு நீங்க போனா பெஸ்டா இருக்கும், என்ன ராசிக்கல் மோதிரம் போடலாம், இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான உங்களுக்கு அவசியம் தேவைப்படுற விஷயங்கள் பார்ட் 2ங்கிற வீடியோல வந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோவையும் பப்ளிஷ் பண்ணிடுவோம். அவசியம் பாருங்க. அதுக்கு நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க.
இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. போலாம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், உத்திரம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது சிம்மராசி. சிம்மராசிக்கு அதிபதி சூரிய பகவான். சிம்மராசி அன்பர்கள் மிகப்பெரிய நல்லவங்களா இருப்பாங்க. பொதுவா சிம்மராசி அன்பர்கள் மிகப்பெரிய நல்லவங்களா தான் இருப்பாங்க. ஒரு புதையல் கிடைக்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. ஒரு லாட்டரியில ஜெயிக்கக்கூடிய அமைப்பு கொண்ட ராசி சிம்ம ராசி. பெஸ்டான விஷயம் நடக்கக்கூடிய ராசி யாருன்னா சிம்ம ராசி அன்பர்கள் தான். தனி ஆளுமை, தனி பவர்ங்கிறது அதிகமா உள்ள ராசி சிம்ம ராசி. கால புருஷ தத்துவத்தின்படி 5வது வீடு இந்த சிம்மமனை. சிம்மராசியை பத்தி நிறைய சொல்லலாம். சிம்மராசி அன்பர்களே, எதிலும் விட்டு கொடுத்து செல்லாம உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த ஒன்றன் பின் ஒன்றா போராடி செய்து முடிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இயல்பாவே உண்டு. ஒரு புதையல் கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தான் இருக்கு. அதே மாதிரி லாட்டரியில வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தான் உண்டு. உங்களுக்கு இருக்கும் அதிர்ஷ்டங்களை கணக்கெடுத்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசி சிம்ம ராசி. வீடு கட்டும் அமைப்பு அதிகம் உங்களுக்கு தான் உண்டு. நிலம், இடம், அதே மாதிரி மனை அதிகமா வாங்கி சேர்க்கக்கூடிய அமைப்பு உள்ளதும் சிம்மராசி அன்பர்கள் தான். சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா சிவில் ஒர்க் அதிகம் பண்ணுவாங்க. சிம்மராசி அன்பர்கள் பார்த்தா டாக்டர் இல்ல சிவில் இன்ஜினியர், ஆர்கிடெக்ட் இந்த மாதிரியான ஃபீல்டுல அதிகம் இருப்பாங்க. என்ன ரீசன்னா பூமி காரகனான செவ்வாய் 4ஆம் வீட்டு அதிபதியா இருக்கார். இந்த 4ஆம் வீட்டு அதிபதியா சுக்கிரன் இருக்கிறதுனால சுகபோகம் சார்ந்த வீடு இல்லையா இது. அதனால ரொம்ப ரொம்ப நேர்த்தியான ஒரு முறையில வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, வீடு சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரி, சுகபோகம் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதையெல்லாம் ரொம்ப நேர்த்தியா செய்யக்கூடியவங்க இந்த சிம்மராசிக்காரங்களா இருப்பாங்க. அதுவும் தொகுப்பு வீடு, காம்ப்ளெக்ஸ், அபார்ட்மெண்ட் இந்த மாதிரி ரொம்ப நல்ல நல்ல விஷயங்கள் கட்டுறதுக்கு, அதே மாதிரி ஒரு தியேட்டர், மால் இதையெல்லாம் கட்டுறதுக்கும் அமைப்பு அதிகம் உண்டவங்க சிம்மராசி என்பர்கள். இது வெளிநாட்டுலையும் இவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்கு. அதாவது வெளிநாட்டுலையும் சென்று தனது கால் பதிக்கக்கூடிய அமைப்பு சிம்மராசி என்பர்களுக்கு அதிகம் உண்டு. சிம்மராசி அன்பர்கள் மாதிரி எக்ஸலண்டான வீடு விஷயத்துல பெஸ்டான பர்சன்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. அதே நேரத்துல பிரச்சனைகள் அதிகமா அனுபவிக்கிறவங்க, அதாவது வீடு சம்பந்தமான விஷயத்துல பிரச்சனைகள் அதிகம் அனுபவிக்கிறவங்க இந்த சிம்மராசி அன்பர்களா தான் இருப்பாங்க. டாக்குமெண்ட் கரெக்டா வச்சிருக்க மாட்டாங்க. உடன் பிறந்தவர்கள் மேலெல்லாம் டாக்குமெண்ட் இருக்கும். அதே மாதிரி அக்ரிமெண்ட் சரியில்லாம ஏதாவது சைன் பண்ணிடுவாங்க. அட்வான்ஸ் ப்ராப்பரா வாங்காம இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் அதிபதியா இருக்கிறதுனால ஆளுமை திறன் அதிகம் இருக்கும். 10 பேரை வச்சு வேலை வாங்கக்கூடிய திறமை அதிகமா இருக்கும். மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி அதிகமா இருக்கும். நல்ல மேல் படிப்பு படிச்சு மேனேஜ்மெண்ட் குவாலிட்டிஸ் வளர்த்துப்பாங்க. ஒரு 10 பேரை எப்படி நடத்தணும், நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பு ஜெனரலாவே இவங்களுக்கு உண்டு. இவங்களுக்கு 2ஆம் வீடு குடும்ப தனவாக்கு ஸ்தானத்துல சுக்கிரன் நீச்சம். அதாவது சிம்மராசி அன்பர்கள் நிறைய பேருக்கு குடும்பத்தின் மீது ஈர்ப்புங்கிறது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஒரு திருமணமாகி கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா கூட தாம்பத்தியம்ங்கிற விஷயத்துல இருந்தும் எல்லா விஷயத்துல இருந்தும் ஈர்ப்பு கம்மியா இருக்கும். இது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இவங்க பெருசா குடும்பத்து மேல நாட்டம் இவங்களுக்கு இருக்காது. வேலை, அடுத்த லெவல், பிசினஸ் இந்த மாதிரி மைண்ட் செட் தான் அதிகம் இருக்கும். ஆனா குடும்பத்தை பற்றிய சிந்தனைகள் அதிகமா இருக்கும். ஆசை இருக்காது, ஆனா சிந்தனைகள் நிறைய இருக்கும். யோசிச்சு ரொம்ப தெளிவா எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. இவங்களுக்கு தனக்குன்னு எல்லாமே இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு வீடுன்னு இருக்கா தனக்குன்னு இருக்கணும், காரா இருக்கா தனக்குன்னு இருக்கணும், எந்த ஒரு பொருளும் தனக்குன்னு இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும். ஏன்னா 3ஆம் வீடுங்கிற முயற்சி ஸ்தானம் சுக்கிர பகவானுடைய வீடு. அதனால தனக்குன்னு இண்டிவிஜுவலா எல்லாமே இருக்கணும். இப்ப என்னதான் உங்க அப்பா பெரிய பணக்காரங்களாவே இருந்தாலும் எனக்குன்னு ஒண்ணு வேணும், நான் உழைச்சு கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். பொதுவா பாத்தீங்கன்னா பேசிக்கா இவங்க சூரியன் 3ஆம் இடத்துல நீச்சமா இருக்கிறதுனால பிறப்புல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவங்க பிறந்த வீட்டுல ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஒரு பஞ்சம்ங்கிறது கூட அதிகம் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தான் டெவலப் ஆவாங்க. ஆனா இவங்க டெவலப் ஆக தான் அந்த வீடும் கொஞ்சம் டெவலப் ஆகும். அப்படி டெவலப் ஆகி தான் இவங்க என்ன செய்வாங்கன்னா பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்துவாங்க. அது வீட்டுக்கும் சரி, தனக்கும் சரி பொருளாதார முன்னேற்றத்தை அதிகம் செய்வாங்க. 4ஆம் வீடுங்கிறது ரொம்ப முக்கியமான வீடு, செவ்வாய் பகவானுடைய வீடு. அதே நேரத்துல 4ஆம் வீட்டுக்கு சுகஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் போராடி ஜெயிப்பாங்க. சாதாரணமா ஒரு விஷயத்த ஜெயிக்க மாட்டாங்க, போராடி ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, வல்லமைங்கிறது அதிகமா உண்டு. அதே மாதிரி இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு
உடன் பிறந்தவர்களுடைய ஆயுள காப்பாற்றும் தன்மை இவங்களுக்கு அதிகமா உண்டு. 3ஆம் வீட்டில் சனி பகவான் உச்சம், அதனால போராடி காப்பாற்றும் அமைப்பு, உடன் பிறந்தவங்களுக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டு. கேட்டா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடுத்து 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம், குரு பகவானுடைய வீடு. கடவுள் நம்பிக்கை, இறை நம்பிக்கை அதிகம் உடையவங்க. உங்க வாழ்க்கையுடைய கடைசி முக்கியமான தருணம் எட்ஜில் போய் நிக்கிறாங்கன்னா கூட குலதெய்வத்தையும் கடவுளையும் நம்பாம இருக்க மாட்டாங்க. எவ்வளவோ பிரச்சனைகள், அசிங்கங்கள், அவமானங்கள் எவ்வளவு சந்திச்சிருந்தாலும் கடவுள் பற்று அதிகமா இருக்கும் இவங்களுக்கு. அடுத்து 6ஆம் வீடு மகரம், சனி பகவான் வீடு, செவ்வாய் இங்க பலம். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துட்டே இருக்கும். உடல் சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தா, அதாவது ஹெல்த் இஷ்யூஸ் வந்தா ரொம்ப கவலைப்படுவாங்க, ரொம்பவே சோர்ந்து போயிடுவாங்க சீக்கிரமா. தனக்குன்னு யாருமே இல்லையோ, நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோமோ, நம்ம ஆயுள் சீக்கிரமா முடிஞ்சிருமோ அப்படிலாம் பயப்படுவாங்க. தேவையில்லாத செலவுகள் அதிகமா செய்வாங்க. ஆனா ஜென்ரலா இவங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி சனி பகவானா இருக்கிறதுனால இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுடைய லைஃப்ல இவங்க ரொம்ப அக்கறை எடுத்து பாதுகாக்கணும். இவங்களுக்கு உடம்பு படுத்துச்சுன்னா அவங்களுக்கும் உடம்பு படுத்தும். அவங்களுக்கு ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பொதுவா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசி அன்பர்களை கல்யாணம் பண்ணாதீங்க, மீனராசி அன்பர்களையும் கல்யாணம் பண்ணாதீங்க. 2 பேரும் உங்களுக்கு செட்டே ஆக மாட்டாங்க. இதுதான் உண்மை. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு 8ஆம் வீடுங்கிறது குரு பகவானுடைய வீடு. இங்க சுக்கிரன் உச்சம். ஸோ மீனம்னு பார்த்தா காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் வீடு வெளிநாடு சார்ந்த வீடு. அப்போ வெளிநாடு சார்ந்த வேலை போறதுக்கும், வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கும், வெளிநாட்டுல இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு உண்டு. சிம்மராசி அன்பர்கள் வெளிநாடு போறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட். வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறது, வெளிநாட்டுல ஜாப் இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஃபேவரா இருக்கும் உங்களுக்கு. அதே நேரத்துல மகிழ்ச்சியையும் அதிகப்படுத்தும். உங்களுடைய 9ஆம் வீடு பாக்கிய தந்தை ஸ்தானம், அங்க சூரியன் உச்சம் பெறார். அதே நேரத்துல சனி பகவான் நீச்சம் பெறார். செவ்வாயுடைய வீடு இது. ஸோ அப்பாவுடைய உடல் நலத்துல அக்கறை அவசியம் தேவைப்படும். அப்பாங்கிறவங்க உங்களுக்கு பெரிய அளவுல இருப்பாங்க. அவங்களுடைய பேச்சு உங்களுக்கு மரியாதையை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி அப்பாவுடைய உடல் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சிம்மராசி அன்பர்கள் என்னைக்குமே ரொம்ப அக்கறையா இருக்கணும். சிம்மராசி அன்பர்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ அம்மாங்கிறத விட அப்பாங்கிறவங்க மைண்ட்ல இருக்காங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏற்றம் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மெமரபிள் பர்சனா கண்டிப்பா இருப்பாங்க. சிம்மராசி அன்பர்களுக்கு 10ஆம் வீடு ரிஷப வீடு. ரிஷபம் கால புருஷ தத்துவத்தின்படி 2ஆம் வீடு. இந்த இடத்துல சந்திரன் உச்சம், சுக்கிர பகவானுடைய வீடு. ஸோ பணம், தொழில், ஜாப் இந்த மாதிரியான சிந்தனை உங்களுக்கு அதிகம் இருக்கும். ஒரு இடத்துக்கு போயிட்டு பர்மனன்ட் ஜாப், ஒரு அரசாங்க வேலையாவே இருந்தாலுமே நம்ம அடுத்து என்ன செய்யலாம், அடுத்த நிலைமைக்கு எப்ப நம்ம போவோம், அடுத்து நம்ம எது செஞ்சா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு உள்ளுணர்வு அதிகம் ஓடிக்கிட்டே இருக்கும். இதை செஞ்சா கரெக்டா, அது செஞ்சா கரெக்டா, இப்படி மாறலாமா, அடுத்து பெஸ்டா மாறலாமாங்கிற எண்ணம், சிந்தனை உங்களுக்கு அதிகமா இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளும் உங்களுக்கு அதிகம் இருக்கும். அடுத்து 11ஆம் வீடு புதன் பகவானுடைய வீடு, மிதுன ராசி. எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு கிளியரா செய்வாங்க. நம்ம நினைப்போம் ஏதோ ஒண்ணு செய்யறாங்க, தப்பா செய்யறாங்களா கரெக்டா செய்யறாங்களா அப்படின்னு தெரியலையே, ஆனா இவங்களை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கவலைப்படாதீங்க. அவங்க விஷயத்துல ரொம்ப கரெக்டா தான் இருப்பாங்க. நமக்கு வேணா அவங்க செய்யறதெல்லாம் தப்பா தெரியலாம், ஆனா அவங்களுடைய செயல், அவங்களுடைய ஈடுபாடு, அவங்களுடைய நடத்தை எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கும். அவங்க நல்லா யோசிச்சு ரொம்ப தெளிவா தான் எதையுமே செய்வாங்க. அடுத்து 12ஆம் வீடு கடக வீடு, சந்திர பகவானுடைய வீடு, குரு பகவான் உச்சம் அடையக்கூடிய வீடு. இவங்க யோசிச்சுதான் பேசுவாங்க, யோசிக்காம டக்குன்னு ஒரு விஷயத்த பேச மாட்டாங்க. இவங்க வாயில இருந்து ஒரு விஷயத்த வாங்கறதே ரொம்ப கஷ்டம். ஆனா இவங்க பேசுற ஒவ்வொரு விஷயத்திலையும் பல்வேறு அர்த்தங்கள் இருக்கும். நல்ல சிந்தனை, நல்ல ஆரோக்கியமான விஷயங்கள் அதிகமா இருக்கும். எதை செஞ்சா பின்னாடி நல்லது, எதை செஞ்சா இப்போ நல்லது, யாரோட பேசணும், யாரோட பேசக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் இவங்க மைண்ட்ல கிளியரா இருக்கு. ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் சிம்மராசி அன்பர்கள் கூட்டு தொழிலை பொறுத்த வரைக்கும் சிறந்த ராசி இவங்க கிடையாது. ரொம்ப ரொம்ப யோசிச்சு செயல்பட்டு தான் வாழ்க்கையை நகர்த்தணுமே தவிர அவசரப்பட்டா வாழ்க்கை உங்க கையை விட்டு போயிடும். திருமண வாழ்க்கைங்கிறது கண்டிப்பா இவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா புதன் சொந்த வீடு. அதே நேரத்துல லவ் மேரேஜ் பண்ண சிம்மராசி அன்பர்கள் ரொம்பவே யோசிச்சு வாழுங்க. எந்த இடத்துலையும் அவசரப்பற்றாதீங்க, அது உங்களுக்கு பாதகத்தை உண்டாக்கும். குழந்தை விஷயம்ங்கிறது 5ஆம் இடம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஆண் குழந்தை நல்லாவே பிறக்கும், அதுவும் உங்களுக்கு பெஸ்டாவும்
ரொம்ப வசதியாகவும் இருப்பாங்க. நீங்க பிறக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு பிறந்தாலும் கவலைப்படாதீங்க. நீங்க வளர வளர வளர்ச்சிங்கிறது நிச்சயம் உண்டு. தனித்தன்மை, உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலா வீடு, இந்த மாதிரி எல்லா அமைப்புமே உங்களுக்கு நிச்சயம் எல்லா சிம்மராசி அன்பர்களுக்கும் உண்டு. அரசியல்ல பிரபலமாகிற அமைப்பு, அரசியல்ல பெரிய பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பும் சிம்மராசி அன்பர்களுக்கு அதிகம் உண்டு. அடுத்த வீடியோல உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணலாம், எந்த கோவிலுக்கு நீங்க போனா பெஸ்டா இருக்கும், என்ன ராசிக்கல் மோதிரம் போடலாம், இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான உங்களுக்கு அவசியம் தேவைப்படுற விஷயங்கள் பார்ட் 2ங்கிற வீடியோல வந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோவையும் பப்ளிஷ் பண்ணிடுவோம், அவசியம் பாருங்க. அதுக்கு நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள், ஹஸ்தம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், சித்திரை 1, 2ஆம் பாதத்தை உள்ளடக்கியது கன்னிராசி. கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான். பொறுமை அதிகம் கொண்ட ராசி கன்னிராசி. வாழ்க்கையில மனைவி அழகா இருக்கணும், நல்லவங்களா கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கை துணையா கிடைச்சாலே போதும், நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. இதை வேணா நீங்க செக் பண்ணி பாருங்க. கன்னிராசி அன்பர்கள் கோபமே படமாட்டாங்கன்னு சொல்லல, அவங்கள சீண்டுனாதான் கோபப்படுவாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அட்ஜஸ்டபிள் டைப். எல்லா இடத்துக்குமே பிரச்சனைகள் ரொம்ப கொடுக்க மாட்டாங்க. ஒத்து போற விஷயங்கள் அனைத்துக்குமே ஒத்து போற நபர்களா கன்னிராசி அன்பர்கள் இருப்பாங்க. கால புருஷ தத்துவத்துல 6ஆம் ராசி, ருணரோக சத்ருஸ்தானத்துல இருக்கும் ராசி கன்னிராசி. உடல் பிரச்சனைகளால அதிகமா அவதிப்படக்கூடிய ராசி. மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையோட பிறந்த ராசி கன்னிராசி. நிறைய சமூக தொண்டு செய்யறது, தன்னார்வ தொண்டர்கள், இந்த மாதிரி தொண்டு நிறுவனங்கள்ல அதிகமா இருக்கவங்க யாருன்னா கன்னிராசி அன்பர்கள் தான். இப்போ ஒரு வேலை பார்க்குறீங்க, இந்த மாதம் சம்பளம் இல்லை, அடுத்த மாதம் சேர்த்து வாங்கிக்கோங்க, இப்போ போய் வேலையை பாருங்கன்னு சொன்னா கூட பெருசா கவலைப்பட மாட்டாங்க, சரின்னு போயிடுவாங்க. நான் வேலை செய்யறேன் அப்படின்னு அந்த மனசுல ஒரு தெம்பை உருவாக்கிக்கிட்டு வேலை செய்யறாங்க பாருங்க, அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. மனசுல பட்டதை வெளிப்படையா பேசக்கூடிய தன்மை உடையவங்க. எதிலுமே அதிக எதிர்பார்ப்பை வச்சு ஏமாறக்கூடிய நபர்கள். குழந்தை மாதிரி உண்மையிலேயே கன்னிராசி அன்பர்கள். நிறைய பேர் நினைக்கலாம், இவங்க படுத்துற பாடு எனக்கு தான் தெரியும்னு. அவங்கள நம்ம ஹேண்டில் பண்ற விதம் சரியா இருந்ததுன்னா சூப்பரா ஒத்துழைப்பு தருவாங்க. இவங்கள மாதிரி ஒரு பர்சன் கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். வாழ்க்கை துணைங்கிறத விட குழந்தை கன்னிராசியில பிறந்ததுன்னா அது அவங்க அம்மா அப்பா பெற்ற வரம். அதே நேரத்துல கன்னிராசி அன்பர்கள் நமக்கு தாய் தகப்பனா இருந்தாங்க அப்படின்னா நம்ம முற்பிறவில செஞ்ச புண்ணியம்னே சொல்லலாம். கன்னிராசி அன்பர்களை புகழறதா நினைச்சிடாதீங்க. கன்னிராசி அன்பர்களுக்கு இயல்பாவே அடுத்தவங்களுக்கு உதவும் பண்பு உண்டு. இந்த துலாம் மனை 2ஆம் வீடா இருக்கிறதுனால சுக்கிரன் அருள் பெற்றவங்க, திருமணத்துக்கு பிறகு வாழ்க்கையில முன்னேறக்கூடியவங்க, அதாவது தன்னுடைய கணவனாலேயோ மனைவியாலேயோ வாழ்க்கையில நல்ல விஷயங்களுக்கு செல்லக்கூடியவங்க. அதுவும் இவங்களுக்கு 2ஆம் வீட்டில் சூரிய பகவான் நீச்சம். இவங்க யாரை கல்யாணம் பண்றாங்களோ அவங்க கிட்ட சற்று அடக்குமுறை எதிர்பார்ப்பாங்க. நம்ம சொல்றத கேட்கணும், நம்ம சொல்றத காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அவங்களுக்கு அதிகம் இருக்கும். அன்பு அதிகமா காட்டுவாங்க. அதே நேரத்துல சனி பகவான் உச்சமடையும் வீடு இது. ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா ஏற்படாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, லக்னத்திலேயே கண்ணில சுக்கிரன் நீச்சம். ஸோ பணம் காசுக்கு கஷ்டப்பட்டு நல்ல நேர்மையில முன்னேறி வருவாங்க. பிறக்கும்போது இவங்க வீட்டில் நிறைய கஷ்டம் இருந்திருக்கும். ஏதோ இருட்டறையில வாழற மாதிரி வாழ்ந்திருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வெளிச்சத்துக்கு வரோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இவங்க வாழ்க்கை இருக்கும். படிப்படியாக தான் முன்னேறுவாங்க. புதன் ஆதிக்கம் பெற்ற புத்தி கூர்மை அதிகம் இருக்கும். படிக்கிற காலத்துல நல்லா கிளவரா இருப்பாங்க. டியூஷன் வச்சுதான் இவங்களை முன்னேற்றணும்னு அவசியமே கிடையாது. இயல்பாவே புத்தி கூர்மை அதிகமா உடையவங்க இவங்க. உத்திரம் நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க. அதே மாதிரி ஹஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க, சித்திரை செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க. இவங்க எல்லாருமே அவங்களுக்கு இண்டிவிஜுவல்ங்கிற விஷயம் அதிகம் இருக்கும். 3ஆம் அதிபதி விருச்சக வீடு, செவ்வாய் இதுக்கு அதிபதி. ஸோ கன்னிராசி என்பவர்களுக்கு உடன் பிறந்தவர்களால பிரச்சனை பெருசா ஏற்படாது, அனுசரிச்சு போயிடுவாங்க. உடன் பிறந்தவர்களோட அதிகமா இருக்கிறது இவங்களுக்கு சாதகம் கிடையாது. அடுத்து 4ஆம் இடம் சுகத்தாயார் ஸ்தானம், குரு பகவானுடைய வீடு, தனுசு மணி, அதாவது
அம்மாங்கிறது குருவுக்கு சமமான விஷயம். ஒரு வாழ்க்கையில நல்ல வழி காட்டுறது, நல்ல முன்னேற்றம் காண்றது, நல்ல படிப்பினைய சொல்லி கொடுக்கக்கூடிய அமைப்பை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த குரு பகவானால இவங்க அணுகும் அனைத்து விஷயங்களும், ஒவ்வொரு விஷயங்களும் லாபகரமானதா இருக்கும். பெற்ற தாய்ங்கிறது 100 மடங்கு குருவுக்கு சமமா கன்னிராசி அன்பர்களுக்கு இருப்பாங்க. அடுத்து மகர வீடு, பூர்வ புண்ணிய ஸ்தானம், இங்க செவ்வாய் உச்சம். அதே நேரத்துல இன்னொரு விஷயம் என்னன்னா, சனி பகவானுடைய வீடு. முருகன் அருள் அதிகமா இவங்களுக்கு இருக்கும். முருகனை அதிகம் குலதெய்வமா கொண்டவங்க இவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில முன்னேற்றத்தை அடைவாங்க. கன்னிராசி நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. உங்க குலதெய்வம் முருகனா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா இருந்தா வைத்தீஸ்வரன் கோவில், முருகன் கோவிலுக்கு நீங்க போயிட்டு வாங்க. எப்பேற்பட்ட உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் உங்களுக்கு சரியாகும். ராகு கேதுக்களா இருக்கட்டும், குருவா இருக்கட்டும், என்ன கிரகம் உங்க ஜாதகத்துல உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாலும் சரி, 6, 8ல மறைஞ்சிருந்தாலும் சரி, முருகனை நீங்க புடிச்சுக்கோங்க. முருகனை தொடர்ச்சியா வணங்கி பாருங்க. உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமா கன்னிராசி என்பர்களுக்கு ஏற்படாது. அதே மாதிரி 6ல சனி பகவானுடைய வீடு இது. அதனால பொறாமை குணம், அதாவது உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு உங்க மேல பொறாமை குணம் இருக்கும். ஆனா நல்ல புத்தி, எதையுமே உள்வாங்கிக்கிற பவர், மேக்ஸ்ல அதிகமா மார்க் எடுக்கக்கூடிய தன்மை, இதெல்லாம் நிறைய இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, சுற்றியுள்ளவங்க உங்களை பார்த்து நிறைய பொறாமப்படுவாங்க. இதுவே உங்களுக்கு பெரிய நெகட்டிவா உண்டாக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுடைய 7ஆம் வீடு, அது மீன வீடு, குரு பகவானுடைய வீடு. சுக்கிரன் இங்க உச்சம். திருமணத்துக்கு பிறகு உங்க வாழ்க்கை ரொம்ப பெஸ்டா அமையும். அதனால கன்னிராசி அன்பர்கள் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஒருத்தவங்களுக்கு குடும்பஸ்தானாதிபதி, கலத்தர ஸ்தானாதிபதி ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த குடும்பஸ்தானாதிபதியா சுக்கிர பகவானுடைய வீடும், கலத்தர ஸ்தானாதிபதியா குரு பகவானுடைய வீடும் வருது. அதே நேரத்துல கலத்தர ஸ்தானத்துல சுக்கிரன் உச்சம் அடைகிறார். அதனால லவ் மேரேஜ் நிறைய நடக்கிறதுக்கு கன்னிராசி அன்பர்களுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி நடக்கக்கூடிய லவ் மேரேஜ் அவங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லாக தான் அமையும். ஒரு பெரிய டிராபேக்காக அமையாது. இன்னொரு விஷயம், திருமணத்துக்கு பிறகுதான் பணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாகும். பொருளாதாரம் டெவலப் ஆகும். எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். வாழ்க்கையில நிம்மதிங்கிறது அதிகம் இருக்கும். இவங்களுக்கு ஒத்து வராத ராசின்னு பார்த்தா மெயினா மேஷமும் ஒத்து வராது, கும்பமும் ஒத்து வராது. மேஷம் கும்பம் இரண்டும் ஒத்து வராது. அடுத்து 8வது ராசி, கால புருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி, கன்னிக்கு 8ஆம் வீடு மேஷம். சூரிய பகவான் உச்சம் இங்க, சனி பகவான் நீச்சம், செவ்வாய் பகவானுடைய வீடு. ஸோ எதையும் யோசிச்சு செய்யணும். உடல்நலம் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்தா அசால்ட்டா விட்டுறக்கூடாது. எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்பி யாருக்கிட்டையும் எதையும் விட்டுறக்கூடாது. எந்த விஷயத்தையும் யோசிச்சு நிதானமா செய்யணும். வீடு சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும், தொழில் சம்பந்தமான விஷயமா இருக்கட்டும், என் அப்பா சொல்லிட்டாங்க அது கரெக்டா இருக்கும், அதனால அவங்க கிட்ட விட்டுட்டேன் அப்படின்னு விட்டுறக்கூடாது. எல்லா விஷயத்திலையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். நீங்க ஃபாலோ பண்ணாம எந்த விஷயத்தை விட்டாலுமே அது உங்களுக்கு வேஸ்டா போயிடும். அடுத்து 9ஆம் வீடு, பாக்கிய தந்தை ஸ்தானம், முக்கியமான வீடு இது. ரிஷபம், சுக்கிர பகவானுடைய வீடு. யோகமான ஒரு விஷயம் இது. இங்க சந்திரன் உச்சம். அப்போ கன்னிராசி என்பர்களுக்கு 7, 9, 2 இது சூப்பரா இருக்கு. வாழ்க்கையில பணப்பிரச்சனைங்கிறது மோஸ்ட்லி கன்னிராசி என்பர்களுக்கு கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சுயஜாதகத்துல ஒரு சிலருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய மைனஸை கிளியர் பண்ணீங்கன்னா உங்க வாழ்க்கையில ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை நீங்க அனுபவிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு ஆங்கிள்ங்கிறது லைஃப்ல எப்போ இருக்குன்னா இந்த சந்திரனால தெரியும். இரவு நேர சிந்தனைகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இரவு நேர வழிபாடு வாழ்க்கைய மேம்படுத்தும்னே சொல்லலாம். 10ஆம் இடம், புதனுடைய வீடு இது. வேலையில நீங்க ராஜாவா இருப்பீங்க. நீங்க யோசிக்கிற விஷயங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு மேனேஜர் லெவல்ல இருந்து பாஸ் லெவல்ல இருந்து எல்லாமே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நீங்க சொல்ற விஷயங்கள், செய்யற விஷயங்கள் எல்லாமே கரெக்டா இருக்கும். இன்னொன்னு சொல்ல போனா உங்க வீட்டுக்கே அட்வைஸ் பண்ணக்கூடிய நபரா நீங்க இருப்பீங்க. நீங்க சொல்றத உங்க வீட்டுல எடுத்துப்பாங்க. இவங்க சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு வீட்டுல நீங்க சின்னவங்களா இருந்தாலும் சரி, பெரியவங்க உங்க பேச்சை கேட்டு நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். அடுத்து 11ஆம் வீடு, குரு பகவான் உச்சம் பெறும் வீடு. அதே நேரத்துல சந்திர பகவானுடைய வீடு. நீங்க எது எடுத்தாலும் எது யோசிச்சாலும் பாசிட்டிவா யோசிப்பீங்க. அடுத்தவங்களுக்கு நல்லது செய், நல்ல விஷயங்கள் செய்யணும் சொல்லுவீங்க. அடுத்தவங்களுக்காக நல்லது நினைப்பீங்க. உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களை மாதிரி பெஸ்ட் பர்சன் கிடைக்கிற அமைப்பு எல்லாருக்கும் இருக்காது. அதே மாதிரி 12ஆம் வீட்டில் சூரிய பகவானுடைய வீடு இது. சில நேரங்கள்ல
நீங்க யோசிக்கிற விஷயங்கள் உங்களுக்கே நெகட்டிவ் ஆகலாம். தான்கிற கர்வம் ஏற்படலாம். அதை மட்டும் குறைச்சிக்கோங்க. இது ஒரு பெரிய நெகட்டிவ் உங்களுக்கு. இன்னொரு விஷயம், உங்களை எல்லாரும் ஏத்தி விட்டு அழகு பார்க்கறாங்கன்னா அது ஒத்துக்காதீங்க. ஏன்னா நாளைக்கு அதோடைய விளைவுகளையும் நீங்க தான் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோல உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணலாம், எந்த கோவிலுக்கு நீங்க போனா பெஸ்டா இருக்கும், என்ன ராசிக்கல் மோதிரம் போடலாம், இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான உங்களுக்கு அவசியம் தேவைப்படுற விஷயங்கள் பார்ட் 2ங்கிற வீடியோல வந்துட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தில் அந்த வீடியோவையும் பப்ளிஷ் பண்ணிடுவோம். அவசியம் பாருங்க. அதுக்கு நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.